ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான காராசேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு ஃபில்டர் வச்சுக்கலாம். இப்போ இதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் கடலை மாவு சேர்த்திங்களோ அதே கப்பில் அரை கப் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சலிச்சிட்டு செய்யும்போது காராசேவ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இது கூடவே காராசேவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் காரத்துக்காக அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோட அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு மிளகு, அரை டீஸ்பூன் சீரகத்தை கல் உரலில் இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தது அப்படின்னா நம்ம காராசேவ் பிழியும் போது அடைச்சிக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நார்மலான இடியப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்ச உடனே இதில் 1 டீஸ்பூன் அளவு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஆயில் எல்லா மாவுலேயுமே படுறது மாதிரி நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு காராசேவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மாவு இந்த பதத்தில் இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டே வச்சுக்கோங்க, அப்போ தான் மேல் மாவு காயாமல் இருக்கும். கிச்சன் ப்ரெஸ்ஸில் இருக்கிற இந்த 3 ஹோல் இருக்கிற காராசேவ் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் செஞ்சுட்டு நம்ம கிச்சன் ப்ரெஸ் உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரே நேரத்தில் மொத்தமாக பிழிஞ்சு விட்டுற வேண்டாம், ஓரளவுக்கு மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு போட்ட உடனே திருப்ப வேண்டாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான காராசேவ் ரெடி ஆகிடுச்சு. ரெடியானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு காராசேவை உடச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான காராசேவ் ரெடி ஆகிடுச்சு. சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.